வணக்கம். உங்க தேர்வு தயாரிப்புக்கு உதவ ஏப்ரல் 17ஆம் தேதியோட முக்கிய நிகழ்வுகளை ஒரு வேகமான பார்வை பார்க்கலாம். நீங்க தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கீங்கன்னா இந்த 5 நிமிஷம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வாங்க வேகமா ஆரம்பிச்சிடலாம். முதல்ல உலக அளவுல நடந்த சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். சர்வதேச நடப்பு நிகழ்வுகள்ல இருந்து இதுல கேள்விகள் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆஸ்திரேலியால 125 வருஷ சரித்திரத்துல முதல் முறையா ஒரு பெண் ராணுவ தளபதியா சூசன் காயில் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து டெக்னாலஜி பக்கம் வந்தா ஓபன்ஏஐ நிறுவனம் சைபர் பாதுகாப்புக்காகவே GPT 5.4 சைபர்னு ஒரு புது மாடலை வெளியிட்டிருக்கு. கிரிக்கெட் ரசிகர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், வெஸ்டன் 2025ல மிச்சல் ஸ்டார்க் மற்றும் நம்ம தீப்தி சர்மா தான் உலகின் முன்னணி வீரர்கள்னு அறிவிச்சிருக்காங்க. கடைசியா சீனா 120 கிலோமீட்டர் நீளத்துக்கு கடலுக்கடியில ஒரு அதிவேக ரயில் பாதை போட திட்டமிட்டிருக்காங்க. இந்த 4 பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாநிலத்தை பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பார்ப்போம். அதாவது தமிழ்நாட்டின் தேர்தல் வரலாறு. இதுல வாக்காளர்களோட பொறுப்புணர்ச்சி பத்தி தெரிஞ்சுக்க நிறைய இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுல பதவியில இருக்கிற ஒரு முதலமைச்சரை தேர்தல்ல தோற்கடிக்க முடியுமா முடியாதா? முடியும்னு வரலாறு ரொம்ப தெளிவா சொல்லுது. இந்த படத்தை பாருங்களேன். 1952ல PS குமாரசுவாமி ராஜா, அடுத்து 1967ல பக்தவத்சலம், அப்புறம் 1996ல ஜெயலலிதா. இவங்க 3 பேருமே முதலமைச்சரா பதவியில இருக்கும்போதே மக்களால தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. இதிலிருந்து தமிழ்நாட்டு வாக்காளர்கள் எவ்வளவு விழிப்புணர்வோட இருக்காங்கன்னு நம்மால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? ஆனா இதுலயும் சில விதிவிலக்குகள் இருக்கு. கலைஞர் மு கருணாநிதியும் எம்ஜிஆரும் அவங்க போட்டியிட்ட எந்த ஒரு சட்டமன்ற தேர்தல்லையும் தோற்றதே இல்ல. ஆனா அதே சமயம் இப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி தேர்தல் தோல்விய சந்திச்சிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள்ல இருந்து தான் நுணுக்கமான கேள்விகள் வரலாம். அடுத்து இந்திய அளவுல ரொம்பவே முக்கியமான ஒரு தலைப்புக்கு போலாம். தொகுதி மறுவரையறை மசோதாக்கள். இது இந்திய அரசியல்ல பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம். முதல்ல தொகுதி மறுவரையறை, அதாவது டீலிமிட்டேஷன்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பகுதியில மக்கள் தொகை அதிகமாகும் போதோ குறையும் போதோ அதுக்கேத்த மாதிரி MP, MLA தொகுதிகளோட எல்லைகளை மாத்தி அமைக்கிறது தான். இந்த புது மசோதாக்கள்ல 3 முக்கியமான விஷயங்களை முன்வைக்கிறாங்க. 1, லோக்சபா சீட்டுகளை 543ல இருந்து 850 அதிகரிக்கணும். 2, புது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில 2029 தேர்தலுக்குள்ள தொகுதிகளை மறுபடியும் பிரிக்கணும். 3, இதங்க முடிஞ்சதும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை உடனே அமல்படுத்தணும். இந்த மாற்றங்கள் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற அடிப்படை கொள்கை இதுதான். ஒரு நபர் ஒரு வாக்கு ஒரே மதிப்பு. அதாவது ஒவ்வொருத்தரோட வாக்குக்கும் சமமான மதிப்பு இருக்கணுங்கிறது தான் இதோட நோக்கம். ஆனா இதனால ஒரு பெரிய விவாதமே கிளம்பி இருக்கு. இந்த மேப்பை பாருங்களேன். இந்த மறுவரையறை நடந்தா தமிழ்நாடு, கேரளா மாதிரி தென்னிந்திய மாநிலங்களோட MPக்களின் எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வட மாநிலங்களோட பிரதிநிதித்துவம் அதிகமாகும்னு கணிக்கிறாங்க. சரி, இப்ப கொஞ்சம் உலக பொருளாதாரம் மற்றும் பருவநிலை மாற்றம் தொடர்பான செய்திகளை பார்க்கலாம். அடுத்ததா COP31 பருவநிலை மாநாட்டை துருக்கி நடத்த போறாங்க. வெறும் பேச்சா இல்லாம செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வளரும் நாடுகளுக்கு ஆதரவளிக்கணும்ங்கிறத மையமா வச்சு இந்த மாநாடு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. மத்திய கிழக்குல நடக்கிற போரோட தாக்கம் ஆசியாவை எப்படி பாதிக்குதுன்னு UNDP ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. இந்த சார்ட்டை பாருங்க. முக்கியமா 3 வழிகள்ல பாதிக்குதாம். அதுல முதல் இடத்துல இருக்கிறது எரிபொருள் விலை உயர்வு. இது கிட்டத்தட்ட 33 நாடுகளை பாதிக்குது. அதுக்கடுத்து வர்த்தகம், அப்புறம் உணவுப் பொருள் விலை உயர்வு. கடைசியா ஒரு உற்சாகமான செய்தியோட இதை முடிக்கலாம். விளையாட்டுத்துறையில இந்தியா குவித்த பதக்கங்களை பத்தி பார்க்கலாம் வாங்க. ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டிகள்ல நம்ம வீரர்கள் அசத்திருக்காங்க. மல்யுத்தத்துல மொத்தம் 17 பதக்கங்களோட 5வது இடத்தையும், குத்துச்சண்டையில 16 பதக்கங்களோட 2வது இடத்தையும் பிடிச்சு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. இந்த புள்ளி விவரங்கள் தேர்வுல கேட்கப்பட வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம பார்த்த தலைப்புகள்ல எது இந்தியாவோட எதிர்காலத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? தொகுதி மறுவரையறையா, நம்ம தேர்தல் வரலாறா, இல்ல உலக பொருளாதார நெருக்கடிகளா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.